கர்த்தருக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளை நாம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதிக்கு வருகின்றோம். இந்த விஷயங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 1877ஆம் ஆண்டிலே நடைபெற்றதாக இருக்கின்றன. இங்கே யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு அறிவுரை கூறுதலை பற்றி பார்க்க போகின்றோம். இதற்கு நான் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதி, அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இங்கே பார்வோனுடைய ஆலோசனைப்படி, பார்வோனுடைய கட்டளைப்படி வண்டிகளையும் தேவையான தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் விலையுயர்ந்த வஸ்துக்களையும் கூட யோசேப்பு தன் தகப்பன் யாக்கோபுக்கு கொடுத்து அனுப்பி, அவர்கள் புறப்பட்டு போகும்போது யாக்கோபின் மகன்கள், அதாவது யோசேப்பின் சகோதரர்கள் புறப்பட்டு போகும்போது என்ன சொல்லி அனுப்பினான் என்பதை பார்க்கின்றோம். பார்வோனின் உத்தரவின்படி யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு வண்டிகளையும் பொருட்களையும் கொடுத்து அனுப்பினான். அப்போது அவன் தன் சகோதரர்களிடம், நீங்கள் போகும் வழியில் சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று புத்தி சொன்னான். அவர்களின் இயல்பை யோசேப்பு நன்கு அறிந்திருந்தபடியால் இவ்வாறு அவர்களுக்கு புத்தி கூறினான். யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நாட்டில் இருந்த தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்றும் அவன் எகிப்து நாட்டிற்கு அதிபதியாயிருக்கிறான் என்றும் யாக்கோபுக்கு அறிவித்தார்கள். அப்போது யாக்கோபின் இருதயம் மூர்ச்சி அடைந்தது. மயக்கமே வந்துடும் போல தெரிஞ்சிச்சு யாக்கோபுக்கு. இன்னும் இருக்கிறானா உயிரோட என்று நினைத்தான். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அவன் முதலில் நம்பவில்லை. ஆனாலும் அவர்கள் யோசேப்பு தங்களிடம் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு கூறி யாக்கோபை ஏற்றி கொண்டு வரும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவனுக்கு காண்பித்த போது யாக்கோபின் ஆவி அவனுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டது. அப்போது இஸ்ரவேல் எனப்பட்ட யாக்கோபு சொன்ன வார்த்தைகள் தான் நாம் இன்றைக்கு திறவுகோல் வசனமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை. என் மகன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், அது எனக்கு போதும், நான் மரணமடையும் முன்னே அவனை போய் பார்ப்பேன் என்று கூறினான். யோசேப்புடைய வாழ்வில் இதுவரை நடந்தவற்றை நாம் சுருக்கமாய் மீண்டும் கண்ணோக்கி பார்ப்போம். 1. யாக்கோபின் பிரியமான மனைவி ராக்கேலுக்கு மிகவும் தாமதமாய் பிறந்த முதலாவது மகன் யோசேப்பு ஆவான். எண்ணிக்கை வரிசையில் 11வது குமாரன், 12வதாக பிறந்தவன். தீனாட் உட்பட ஏற்கனவே 11 சகோதரர்களும் ஒரு சகோதரி இருந்தார்கள். 10 சகோதரர்களும் ஒரு சகோதரி இருந்தார்கள். அதுக்கு பிறகு 12வது இஷ்யூவாக ராக்கேலுக்கு முதலாவது இஷ்யூவாக பிறந்தவன் யோசேப்பு. இவன் பிறந்த போது யாக்கோபுக்கு வயது 90. இவன் மேல் யாக்கோபு மிகவும் பிரியமாய் இருந்தான். ஆரானில் இருந்து யாக்கோபின் குடும்பம் கானானுக்கு குடிபெயர்ந்த போது யோசேப்பு சுமார் 6 வயது உடையவனாய் இருந்தான். இதற்கு பிறகு அவனது சகோதரர்கள் அவனுக்கு எதிராக சதி செய்தார்கள். அவனை மூத்த குமாரன் ரூபன் தலையிடாவிட்டால், அதாவது அவனுடைய மூத்த சகோதரன் யோசேப்பினுடைய மூத்த சகோதரனாகிய ரூபன் தலையிடாது இருந்தால் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்றே போட்டிருப்பார்கள் யோசேப்பை. 3வது, அவர்கள் யோசேப்பை இஸ்மவேலிய வணிகரிடத்தில் விற்றார்கள். 20 சேக்கல் வெள்ளியை கிரயமாக வாங்கி கொடுத்து அந்த இஸ்மவேலர்கள் யோசேப்பை வாங்கினார்கள். சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? யோசேப்பின் மேலங்கியை ஆட்டின் இரத்தத்தில் தோய்த்து வீட்டிற்கு திரும்பி அதை தங்கள் தந்தையிடம் காட்டினார்கள். யோசேப்பு ஒரு காட்டு மிருகத்தால் பீறப்பட்டு கிழிக்கப்பட்டு போனான், இறந்து போனான் என்று யாக்கோபு முடிவு செய்தான். இஸ்மவேலராகிய வணிகர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கூட்டிச் சென்றார்கள். அங்கு அவன் பார்வோனின் அதிகாரியும் காவலரின் தலைவனுமான, அதாவது தலையாரிகளின் தலைவனுமான போத்திபார் என்பவனுக்கு விற்கப்பட்டான். யாரு? யோசேப்பு தலையாரிகளின் அதிபதி. அந்த போத்திபார் என்பவனுக்கு விற்கப்பட்டான். அப்படி அவனை வாங்கிய போத்திபார் என்ன செய்தான்? அவனுடைய வீட்டிலே வேலைக்காரனாக வைத்தான். யோசேப்
போத்திபாரின் வீட்டிலே செழித்து வளர்ந்தான் தேவனுடைய கிருபையினாலே. கடைசியாக வீட்டிலே விசாரணைக்காரனானான், தலைமை வேலைக்காரனாக ஆனான். ஆனாலும் கூட சம்பவம் நிகழ்ந்தது. அங்கே போத்திபாரின் மனைவி யோசேப்பை கவர்ந்தெழுக்கும் முயற்சிகளை யோசேப்பு நிராகரித்த பிறகு அவன் கற்பழிப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டான். மேலும் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கு அவன் மிகவும் நம்பகமான கைதியாக ஆனான். மற்றும் அங்கே குறைந்தது 2 ஆண்டுகள் இருந்தான். அவர் பிற்பாடு யோசேப்பின் சிறையில் இருந்த யோசேப்புடன் சிறையில் இருந்த பார்வோனின் குடும்பத்தைச் சேர்ந்த 2 ஊழியர்களை பற்றிய வரலாறு வேதாகமத்தில் கூறப்படுகிறது. அவர்களின் கனவுகளை விளக்குமாறு அவர்கள் யோசேப்பிடம் கேட்டுக்கொண்டார்கள். யோசேப்பு அவர்களின் எதிர்காலத்தை சரியாக கணித்தான். ஒருவன் மீண்டும் பதவியில் அமர்த்தப்பட்டான், இன்னொருவன் தூக்கிலிடப்பட்டான். அவ்வாறு விடுவிக்கப்படுகிறவனிடத்தில் யோசேப்பு ஒரு வேண்டுகோள் வைத்தான். அவன் பதவியில் மீண்டும் அமர்த்தப்படும் போது பார்வோனிடம் யோசேப்பின், அதாவது தன்னுடைய குற்றமற்ற தன்மையை பற்றி கூறி தன்னை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி யோசேப்பு அவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரன் அதை மறந்து விட்டான். மேலும் 2 ஆண்டுகள் கழிந்தன. அதற்கு பிற்பாடு என்ன ஆயிற்று? 7வது, பார்வோன் கண்ட கனவிற்கு விளக்கம் கூற யோசேப்புக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவன் சரியான விளக்கம் கூறின போது பார்வோன் யோசேப்பை எகிப்து நாட்டுக்கு அதிபதியாக்கினான். இவ்வாறு அடிமை தலையிலிருந்து அரசாள வந்தவனாக யோசேப்பு விளங்கினான். அவன் தன் வாழ்வின் எந்த நிலையிலும் தேவனை மறக்காமல் இருந்தான். எனவே வாழ்வின் உயரங்களை அவனால் எட்ட முடிந்தது. நாமும் கூட நமது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தேவனை மறவாமல் இருந்து அதன் மூலம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் பல பெற்றுக்கொள்வோமாக. இதுதான் யோசேப்பின் வரலாற்றிலிருந்து நாம் படித்துக் கொள்கின்ற பாடம். அடுத்த யூடியூப் நிகழ்வை நாம் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நாளான்றைக்கு புதன்கிழமை இன்றைக்கு பார்ப்போம். வணக்கம் சகோதரி சகோதரிகளே, நன்றி.